சார் வணக்கம். நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குரூப் 4 தேர்வுகள் வெளியிட்டாங்க இல்லைங்களா? அது தேர்வுகள் வெளியிட்டாங்க. அக்டோபர் 27ஆம் வெளியிட்டாங்க. அதுக்கான கலந்தாய்வு ஜனவரி 24ஆம் நடைபெறும்னு சொன்னாங்க. இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ் மேன் ஒரு சில ஸ்பெஷல் கேட்டகரிக்கெலாம் நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? அடுத்தது 7ஆம் தேதி வந்துட்டு இந்த பிப்ரவரி 7ஆம் தேதி வந்து அவங்களுக்கு டைப்பிஸ்ட்டுக்கான மெமோ வெளியிட்டாங்க. அவங்களுக்கு 24ஆம் தேதி கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும் டைப்பிஸ்ட்டுக்கு. ஓகேங்களா? அதுவும் சொல்லிட்டாங்க. ஸோ அதற்கிடையில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆடம் 1G அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணும்போது 1A 1B 1C 1D 1E போட்டு இப்போ 1G வரைக்கும் வந்துச்சு. ஓகேங்களா? இந்த 1Gயில் ஒவ்வொன்றுத்துக்குமே நம்ம சொல்லியிருப்போம். 1Aவில் என்ன பண்ணியிருந்தாங்க, 1Dயில் 1Cயில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு எல்லாமே நான் மாடிஃபை பண்ணியிருந்தாங்க. என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஆல்ரெடி சொல்லியாச்சு. இப்போ 1G பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா? 1G அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டைப்பிஸ்ட்டுக்கான போஸ்டிங் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? இதனால் கொஞ்சம் இந்த பார்டரில் இருப்பீங்க இல்லையா டைப்பிஸ்ட்டு, அவங்களுக்கு கொஞ்சம் சேஃப் ஜோனாக இருக்கும். ஓகேங்களா? குறிப்பாக உங்களுக்கு அந்த பிடிஎஃப்பும் காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அதான் குரூப் 4 சர்வீஸுக்கு 1Gக்கு. ஓகேங்களா? ஸோ த நம்பர் ஆஃப் வேகன்சி ஃபாலோவிங் போஸ்ட் ரிவைஸ்டு ஃபாலோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் போஸ்டிங்கை வந்து இது பண்ணியிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? பிரின்சிபல் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீலகிரி டிஸ்ட்ரிக்ஸில் 27 வேகன்சி. ஸோ இந்த நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் 27 வேகன்சி ஒன்லி ஃபார் டைப்பிஸ்ட் மட்டும் தான். ஓகேங்களா? ஸோ டைப்பிஸ்ட்டுக்கு வந்து 27 வேகன்சி. போஸ்ட் கோடு பார்த்தீங்கன்னா 2200. அடுத்தது ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கிரேட் 3ன்னு சொல்கிறாங்க. அதுக்கு 2300 போஸ்ட் கோடு. இது பார்த்திங்கன்னா ஈரோடு, பெரம்பலூர், ராமநாதபுரம், திருப்பூர் அண்டு நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்கள் எல்லாமே என்ன சொல்லுவாங்க, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டே எடுத்திருக்காங்க, ஆட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே கோர்ட்டு தான். இந்த மாவட்டத்தில் நீதித்துறையில் நீங்கள் பணியாற்றக்கூடியவங்க. ஓகேங்களா? குரூப் 4 சர்வீஸில் செய்ய போகிறீங்க. ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு 12, ஒரு 16, 24, 30, 32 வேகன்சி இருக்குது. ஓகேங்களா? அது ஒரு 32 வேகன்சிக்கு கால்ஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன கேட்டகரிக்கு வரீங்க அப்படின்னு பாருங்கள். இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க எடுக்கணும் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி தான். கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி தான். நீங்கள் தைரியமாக எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் இதை சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இல்லை நான் கொஞ்சம் பார்டரில் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் எப்பயுமே வந்து என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த சேனலில் பிகினர்ஸ் எதனா பார்க்குறீங்க இந்த வீடியோ அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. படிங்க, மனம் தளராமல் படிங்க. கண்டிப்பாக நமக்கான வேலை கிடைக்கும். எப்படினாலும் வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுதான் டிஎன்பிஎஸ்சியோட ரூல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கால்ஃபர் படம் கொடுக்கும்போது எவ்வளோ தான் 6000 சம்திங் அவ்வளோதான் இருந்தது, அவ்வளோதான் நாட்டுக்குது அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் 9500 கிட்ட ரெலவெண்ட்டாக கொண்டாந்தாங்க. அதுக்கப்புறம் ஆண்டம் 1B 1C 1D 1G வரைக்கும் ஸ்டில் லவ் கொண்டாந்துருக்காங்க. அதாவது அப்போ என்னென்னு சொல்ல வேணால் கலந்தாய்வு நடைபெறக்கூட கூட உங்களுக்கான வேகன்சியை உயர்த்துவாங்க டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் மனம் தளராமல் நம்பிக்கையுடன் படிங்க பிகினர்ஸு. இந்த ஃபீல்டில் இப்போ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க வீடியோ பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. இந்த மாவட்டத்தில் உங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னா நீங்கள் கிடைக்கும் அப்படின்னா இதை சூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி சார், வீடியோ வாட்ச் பண்ணி ரொம்ப நன்றி. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே சார், தேங்க்யூ.